இதயம் தொட்ட கதைகள். கௌசல்யா, 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 கௌசல்யா. இந்தம்மா, இந்த அதுல ஒரு சைன் பண்ண. கொடுக்கறது ஒரு பூ, அதுக்கு கை நாட்டு வேறையா? நீயும் 5 வருஷமா இந்த ஒரே பூவை தான் எடுத்துட்டு வர. என்னைக்காவது 2 பூ கொண்டு வந்திருக்கியா? இந்த பூவை பார்த்தாலே என் முதலாளி நடுங்கிறாரியா பையா. வீட்டுல வேலை செய்யறா, இவளுக்கு நக்கலா பாரு. சார், சார், கௌசல்யா அம்மா கிட்ட இருந்து பூ வந்திருக்கு. ரெட் ரோஸ். ரோஜா 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 ரோஜா. ஹலோ. ஹாய் ரமேஷ். ஹாய் கௌசல்யா. சாரி, ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அதான் கௌசல்யா. Hey, you know what I'm doing? என்ன பண்றீங்க? 5 வருஷமா நீ எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கேன். So interesting யார். ஆஹா. கௌசல்யா, நான் உனக்கு எழுதின லெட்டர்ஸ்லாம் அனுப்புறியா? எனக்கு படிச்சு பார்க்கணும் போல ஆசையா இருக்குடா. கண்டிப்பா டார்லிங், எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். ஓகே? ஜெராக்ஸா? ஜெராக்ஸ் எதுக்கு? ஒரிஜினல்ஸ் எப்பவுமே கொடுக்க கூடாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், யூ நோ. இப்படி எத்தனை நாள் லவ் பண்றது ரெண்டு பேரும்? எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்? கௌசல்யா, யூ நோ சம்திங். இந்த கல்யாணங்கிறது இருக்கே, அது வந்து உண்மையான காதலையே கட் பண்ணிடும். நம்ம காதலை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமே. நோ, எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் 5 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல ஐ கான்ட் வெயிட். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இன்னும் எவ்வளவோ த்ரில்லிங்கான மேட்டர்ஸ்லாம் இருக்கே. ரமேஷ், சும்மா டாபிக்க டைவர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே அக்காவுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் உங்க அக்காவையா காதலிக்கிறேன்? அதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல உங்களுக்கு. கொடுக்க வேண்டியது கூட. அக்கா வந்துட்டாங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. ரமேஷா போன்ல என்ன சொல்றாரு உன் ஆளு? நீயும் 5 வருஷமா லவ் பண்ற, என்ன பிரயோஜனம்? அவன் உன்னை ஏமாத்துறான். அக்கா, முதல்ல இருந்து உனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல, அதனால தான் அப்படி பேசுறேன். அவரு என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியல. ஆனா 5 வருஷமா என்கிட்ட ரொம்ப ட்ரூவா இருக்காரு. கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. இத பாரு கௌசல்யா, ஒரு ஆம்பளைக்கு வயசானா அது அனுபவம், அதே ஒரு பொம்பளைக்கு வயசானா அது அவஸ்தமா. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு ஆம்பளைக்கு வயசானா அது அனுபவம், அதே ஒரு பொம்பளைக்கு வயசானா அது அவஸ்தை. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. என்னாச்சு? என்னாச்சு கௌசல்யா? ஏதாவது கனவு காண்றியா? ஏய் சொல்ல மாட்டேன். நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். நாம 2 பேரும் டெல்லி தாஜ்மஹால் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கோம். அப்போ திடீர்னு உன்னை காணோம். ஐயோ, கௌசல்யா கௌசல்யான்னு கத்துறேன். என்னங்க நான் இங்க இருக்கேன் அப்படின்னு வாய்ஸ் மட்டும் கேக்குது. ஆனா உன்னை காணோம். அப்படியே வேர்த்து இல்ல, ஸ்வெட்டா எந்திரிச்சு பார்த்தா thank god it's a dream. இமேல் அவ்வளவு ஆசையா? ஆமா கௌசல்யா, கனவுலயே உன் பிரிவு என்னால தாங்கிக்க முடியலையே. நிஜ வாழ்க்கையில ஓ நோ, ரியலாவே சொல்றேன்,
I love you. I love you so much. I love you, Kausalya. I love you. எதுக்கு ரமேஷ் வண்டி நிறுத்துனீங்க? ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரட்டுமேனு தான். என்ன பேத்துறீங்க? அழகா இருக்கா கௌசல்யா? அழகா இருந்தா பாத்துற வேண்டியதா? இல்ல கௌசல்யா, உன் ஜாட அப்படியே இருக்கு. ரியலி? ரியலி? நம்ம ஹைட் பார்க் போலாமா? சரியான கேடி. வாட்ஸ் திஸ்? ஐயோ, எவ்வளவு வாட்டி சொல்றது உங்களுக்கு? ஒண்ணே ஒண்ணுதானப்பா. என்ன ஒண்ணே ஒண்ணுதானே? நாளையோட விட்டுறேனா? சிகரெட் பிடிக்காத எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சும்மா ஒண்ணு 10 ஆயிரத்துக்கு குடிச்சிருப்பீங்க நீங்க. ரமேஷ், எனக்கு விவேகானந்தர் கேட்கணும் போல இருக்கு. ஏதாவது புது மியூசிக் ஆல்பமா? என்ன ரமேஷ், நான் விவேகானந்தர் சொல்றேன், நீங்க என்ன மியூசிக் ஆல்பமான்னு கேக்குறீங்க? சிகாகோ ஸ்பீச். எனக்கு மத்தியானம் சாப்பிட்ட சிக்கனே மறந்து போச்சு. எப்படி சிகாகோ ஞாபகத்துல? எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களா? We are the children of God, shadows of the immortal bliss, holy, perfect beings. அரை மணி நேரம் ஸ்பீச் அப்படியே சொல்வீங்களா? எப்படி ரமேஷ் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டீங்க? நம்ம லவ்வுக்கு அஸ்திவாரமே அதானே. நீ அஸ்திவாரங்கிற, என்ன பொறுத்த வரைக்கும் விவேகானந்தர் எனக்கு ஒரு கேட் பாஸ் மாதிரி. ரமேஷ், what are you saying? எஸ், சுதாகர் என் ஃப்ரெண்டு, சுதாகர் ராவ். ஞாபகம் இருக்கா? 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பொன் பார்க்க வந்தப்போ நீயும் உங்க அக்காவும் சேர்ந்துக்கிட்டு ஆன்மீகம், மதத்தரசா, அரபிந்தோ ஆசிரமம் அப்படின்னு போடல. அவன் புலம்பிக்கிட்டே என்கிட்ட வந்து, மச்சான் போட்டோ சூடு அப்படின்னு போட்டோவை காட்டி, இவதான் உனக்கு ஏத்த குட்டின்னு. சாரி, அவன் சொன்னான், நான் சொல்ல, அவன் தான் சொன்னான். ஓஹோ, அப்ப நீங்களா லவ் பண்ணல? Of course, எனக்குள்ள இருந்த சாம்பல என் ஃப்ரெண்டு தான் ஃபுல் ஊதி நெருப்பாக்கிட்டான். Yes, this part of my life is sponsored by Sudhakar Rao. எல்லாம் உந்தி பாவுந்தா? ரமேஷ், நம்ம வாழ்க்கைக்கு எது வேணும் எது வேணான்னு நம்ம தான் சுயமா சிந்திச்சு முடிவு பண்ணணும். அடுத்தவங்க பேச்சை கேட்டு முடிவு பண்றது சில நேரங்கள்ல இல்ல, அது பல நேரங்கள்ல கெடுதலா தான் முடியும். சுய சிந்தனை வேணும் ரமேஷ். ஃப்ரெண்டு சொல்லிதான் நான் உன்னை லவ் பண்ணேன்னு தயவு பண்ணி இன்னொரு தடவை சொல்லாதீங்க. ஐ டோன்ட் லைக் இட். ஐயோ, இந்த ரொமான்டிக்கான நேரத்துல இந்த போதனைகள்லாம் தேவைதானா? मैं तुमसे प्यार करता हूं. बैनर. எங்க போனே கௌசல்யா? உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பயங்கர டிராபிக் ஜாம்கா ஆழ்வார்பேட்ல, அதான் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவு டிராபிக்ல கூட ஒரு வண்டி சிக்னல்ல நிக்காம போயிட்டு இருக்கு. அந்த ஆள் புதுசா வண்டி வாங்கியிருப்பான், அதான் நிக்காம போயிட்டு இருக்கான். வண்டி மட்டும் புதுசு இல்ல, கூட இருந்த ஆளும் புதுசு. என்னக்கா, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேச மாட்டியா நீ? கார் ஓட்டிட்டு போனது ரமேஷ், ஆனா பக்கத்துல இருந்தது எவ்வளவு ஒருத்தி. என்னக்கா அது, ஆபீஸ்ல யாராவது லிஃப்ட் கேட்டிருப்பாங்க, கொடுத்திருப்பாரு. இது ஏன் தப்பா எடுத்துக்கிற? லிஃப்ட்னா வழியில தான் இறக்கி விடணும், ஏன் பிளாட்டுக்கெல்லாம் போனோம்? கௌசல்யா, ரமேஷ் ஒண்ணு எனக்கு எதிரி இல்ல, ஆனா நீ ஒரு தப்பான ஆளை நம்பி ஏமாந்துட கூடாதுன்னு தான் பயப்படுறேன். இல்லக்கா, சரியோ தப்போ 5 வருஷமா பழகிட்டு இருக்கேன். அதான் இனி போதுங்கிற. எப்படிக்கா 5 வருஷமா பழகுறேன், புதுசா ஒரு உறவை? நோ, ஐ காண்ட் டூ இட். உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா கௌசல்யா?
சரி, யாரோ ஒரு பொண்ணோட போறத பார்த்து தானே இப்படி சொல்ற. ஆமா, அதுவே பொய் ஆயிட்டா? சந்தோஷப்படுற முதல்ல ஆள் நான் தான். என்ன பக்கம் போகணும்? லெஃப்ட்டுங்களா ரைட்டுங்களா? இந்த லெஃப்ட்ல போங்க. இங்கே இங்க பார்த்தேனே, கொஞ்சம் நிறுத்துங்க. இங்கதானா? ஆமா, இங்கதான் நினைக்கிறேன். நல்லா தெரியுமா? நீ பாத்தியா? இங்கே எங்கேயோ தானே 1 மணி நேரமா நான் சுத்த வைக்கிறேன். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? இங்கதான் எங்க பார்த்தேன் கௌசல்யா. என்னக்கா இங்கதான் ஞாபகம் இருக்கா உனக்கு? அத பாரு, அந்த வண்டி தானே. வா பார்க்கலாம். இந்த வண்டி ஓனர் எங்கப்பா? அவரு 3rd ஃப்ளோர்ல 3C-மா. 3rd ஃப்ளோர் தானே. வா கௌசல்யா. ஹாய் கௌசல்யா, என்ன திடீர்னு சர்ப்ரைஸா? இது கரண்ட் இல்ல, ஒரே ஸ்வெட்டு, அதான் தாங்க முடியாம வெளியில வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஷாமோட ஃபிளாட் இது. 5 நிமிஷத்துல வரேன்னா தடியா நான் 1/2 மணி நேரம் வச்சு ஆளே காணோம். ஹலோ, வணக்கம் சிஸ்டர். கரண்ட் இல்லையே? பரவாயில்ல, வா வா, கம். ம் ம் சிஸ்டர், யூ ஆல்சோ கம். நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கேன். ஒரே புழுக்கமா இருக்கு, மழை வரும் போல இல்ல? என்ன லக்கி ஹேண்ட்ஸ், தொட்டோட கரண்ட் வருது, கை குடுறா. ஓ, உள்ள யார் இருக்காங்க? உள்ள யார் இருக்காங்கன்னு கேட்டேன். யாரும் இல்ல கௌசல்யா. யூ டோன்ட் பிலீவ் மீ? கம் கம், என் மேல சந்தேகம் தானே? பாரு, பெட்ரூம்ல பாரு, யாரும் இல்ல. இங்க பாரு, கிச்சன்ல பாரு, கிச்சன்ல வந்து பாரு. திஸ் இஸ் டூ மச். கம் கம், see, no one is there. Okay okay, leave it. சாரியா. இல்ல இல்ல, அது அவ்வளவுதான். நம்ம மேல யாரும் பிலீவ் பண்ணாம. அக்கா சொன்னது கேட்டு நான் தெரியாம நம்பிட்டேன். இல்ல, உங்க அக்காவை நீ பிலீவ் பண்ற, என்ன பிலீவ் பண்ண மாட்டே? அப்படி இல்லைங்க, நான் வேணா அக்காவை போய் 4 வாரத்தை கேட்டுட்டு வரேன். சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ப்ளீஸ். பரவாயில்ல. ஓகே ஓகே. அக்கா வெயிட் பண்றேன், நான் கிளம்புறேன். ஓகே. சாரி. கவுஸ். கிஸ் ப்ளீஸ். எலி, ரமேஷ், எலி பாத்ரூம்ல எலி. ரமேஷ், இந்த இடத்துல எங்க எலி? நான் காணி. ஐயோ ரமேஷ், ஏன் எலிய பார்த்த? ஐயோ ஏய் ஏய் கௌசல்யா. யூ சீட். கௌசல்யா, அவங்க ஷாமோட கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டோ எடுத்துக்காக. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஓ, சத்தம் போடாத, பக்கத்துல ஃபிளாட். Why should I shout? இப்படிப்பட்ட ஒரு கொலை பண்ணாலும் தகாது. கௌசல்யா, கௌசல்யா. எங்க அக்கா சொன்னது கூட நம்பாம நீ சொன்னதெல்லாம் உண்மை நம்பிட்டது தெரியுமா? ஏய், ரொம்ப சத்தம் போடாத, மரியாதை. ஏன் கத்தக்கூடாது? என்ன மரியாதை வேண்டி கிடக்கு உனக்கு? நீ மரியாதை பத்தி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? கௌசல்யா, பக்கத்துல IAS, IPS. ஐயோ, நாலு பேர் பார்க்க போறாங்க கௌசல்யா. 4 பேர் என்ன? 4 பேர் பார்க்கட்டும். Why should I care? ஏய் கௌசல்யா, கௌசல்யா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். கௌசல்யா, அக்கா, உங்க ஒரு பொண்ணுக்கா, உங்க கூட பார்த்தா அந்த பொண்ணு. நான் உனக்கு அப்பவே சொன்னே இல்ல. சொன்ன கேளு. வாங்க. ஐயோ, கௌசல்யா, சார், வாங்க சார். சார், ஹலோ, இங்க வாங்க. வாங்க சார். அம்மா, கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. இங்க வந்து ஞானத்தை கேளுங்க. கௌசல்யா. இந்த ஆளு. ஹலோ, கௌசல்யா. ஹலோ. வாங்க சார், வாங்க. ஏய் கௌசல்யா ப்ளீஸ், சொன்ன கேளு கௌசல்யா, என்ன சொல்ற? இந்த ஆளு கேளுங்க. இந்த ஆளு என்ன பண்ணான்னு கேளுங்க. சார், வாங்க சார், வாங்க. இந்த ஆளு 5 வருஷமா லவ். என்ன இப்போ? ஏன் இப்படி ஷவுட் பண்ற? எதுக்கு ஷவுட் பண்றேப்பா? என்ன மாடில போற ஜல்சா பண்ணா யாருக்கும் தெரியாது நினைச்சியா? நான் கண்டுபிடிச்சேன். உனக்கு தாலி கட்டனடி? தாலி கட்டிருக்கானா உனக்கு? என்ன மிரட்டற? 5 வருஷமா லவ் பண்ணிட்டு தாலி கட்டியா கேக்குறேடா நாயே. ஐயோ, ஏ ராஸ்கல் என்ன? என்ன மேல கை வச்சு பேசுற நீ? மேல போ. என்னடா கத்துற? என்ன சொல்றது ப்ளீஸ்? Why should I get out? சார், கேளுங்க சார். கேளுங்க சார், நியாயத்தை பண்றீங்க கௌசல்யா. மேல ஒரு பொம்பளை ஒளிச்சு வச்சிருந்தா. ஏலி ஓடி வந்தா. நீ பண்றது பண்ணி எங்க போறோம் பாக்க. நான் பாத்துக்கிறேன், நீ பாத்து. இப்போ மானம் போயிடுச்சு. ஓ, என்னையா? ஓ, சந்தன போட்ட என்ன சிரிப்பு? என்ன வேடி காட்டுறாங்களா?
ஹலோ. மானம் போச்சு. போங்க போங்க உள்ள. என்ன 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 பண்ணீங்க? ஹோம்வொர்க் பண்ணுங்க போங்க. குட் மார்னிங் சார். ஹலோ. நான் 435 பேசுறேன் சார். வண்டியை ஸ்டேஷனுக்கு கொண்டு வரவா இல்லை வீட்டுக்கு எடுத்து போயிடுவா சார்? வண்டி இங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துருங்க. நான் இன்னும் 1/2 hourல கிளம்பிடுவேன். ஓகே சார். ஓகே. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாங்க சார். என்ன மேட்ரு? லவ் மேட்ரு சார். நான் 5 வருஷமா ஒருத்தரை லவ் பண்றேன். இப்ப நான் யாருனே தெரியாதுன்னு ஏமாத்த பாக்குறாரு. இந்தாங்க ப்ரூஃப். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்ல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க 2 பேரையும் காப்பாத்துங்கன்னு சொல்லியும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீங்க தான் வந்திருக்கீங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, நான் கவனிச்சுக்கிறேன். ஏன் சார் டிலே பண்றீங்க? எவிடன்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இப்பவே எடுங்க ஆக்ஷன். எடுப்போம். நான் அப்பவே சொன்னேன் இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி. கேட்டியா நீ? நீதி நேர்மையை பத்தி பேசுறாங்களே, யாரு? என் அக்கா. பேர் என்ன? கௌதமி. சார் இப்ப ஆக்ஷன் எடுக்க போறீங்களா இல்லையா? இருமா, ஏன் அவசரப்படுற? சரி, உன் லவர் பேரை சொல்லு. ரமேஷ். ஃபோன் நம்பர் 49405551. ஹலோ, யார் பேசுறது? ரமேஷ்யா. ரமேஷா? ஆமா, நீங்க யாரு? ஹலோ, நான் R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். ஏன் மேலையா? நேர்ல வாங்க பேசுவோம். ஹலோ ஹலோ. குட் மார்னிங் சார். மார்னிங். ஐ அம் ரமேஷ். எஸ். இந்த பொண்ணை நீங்க 5 வருஷமா லவ் பண்ணீங்களா? சார், நான் இவங்கள பார்த்ததே இல்லை சார். யாருன்னு எனக்கு தெரியாது. சார் பாத்தீங்களா சார், இவ இப்படி சொல்லுவா நான் சொல்லல. சைலண்ட். ஏமா, இது என்ன சந்த கடை நினைச்சீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இந்த லெட்டர்ஸ்ல இருக்கிறது உங்க கையெழுத்தா பாருங்க. சார், இது என்ன லாங்குவேஜ் சார்? அட, ஓஹோ, தமிழா? எனக்கு தமிழ்லாம் தெரியாது சார். ஐ நோ ஒன்லி இங்கிலீஷ். பட் தமிழ் நான் பேசுவேன், படிக்கலாம் தெரியாது சார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க சார். ஆமாம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் கம் சார். உள்ள போங்க. வரேன். எஸ். சார், லிங்கம் தெரியுமா உங்களுக்கு? ராமலிங்கம், அவர் ஃப்ரெண்டு சார். ஓஹோ, ராமலிங்கம் ஃப்ரெண்டா? ஆமா சார். முதல்லயே சொல்லிருக்கலாமே. சொல்லலான்னு பார்த்தேன், பட் அவங்களுக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னா நான் small gift for you sir, 10,000 rupees, all fine rupees, Gandhi note. Please keep it sir. ஓகே ஓகே. இந்த கேஸ் அப்படியே முடிங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, thank you தெய்வமே. Thank you. Please. வெற்றி வெற்றி வெற்றி. இப்போ எப்படி வசதி? சிஸ்டரா? ஓகே ஓகே. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வரீங்களா? என்ன விஜய், அப்படி நோட்டை திருப்பி திருப்பி பாக்குறீங்க? ஆல் ஒரிஜினல் பியூர் காந்தி நோட் ஃப்ரம் பேங்க். செல்லு விஜய். நோட்டு செல்லுதோ இல்லையோ, நீ செல்லுக்கு போறது நிஜம் சார். சார், யாருக்கு போனு? லஞ்ச ஒழிப்பு துறைக்கு. சார் ப்ளீஸ் சார், சார் தயவு பண்ணி ப்ளீஸ், அவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுக்கேன் சார். கௌசல்யா, நீ ஏன் சொல்லுமா? எதுக்குமா இதெல்லாம் தேவையா? ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். தம்பி, பணத்தாலேயோ சிபார்சாலேயோ உண்மையை மறைக்கவே முடியாது. மேல மேல தப்பு பண்றிய பிரதர். வாசன் தான் சார். இந்த லெட்டர்ஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போனா நீ 7.5 வருஷம் கம்பி என்ன வேண்டி வரும். இதுல நீ எனக்கு லஞ்சம் வேற கொடுத்துருக்க. என்ன சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? சார், லவ் பண்ணவங்கலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? அப்படி போடு. ரூலை பத்தி நீ பேசுறியா? ரூல்ஸை பத்தி ரூலர் தான் பேசும். நீ சரிப்பட்டு வர மாட்ட.
என்ன சொல்ற கல்யாணமா இல்ல கம்பியா சொல்லு. கல்யாணம். தட்ஸ் குட். கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி வா வழிக்கு. காலையில படிச்ச ராசிப்படி இன்னைக்கு விருந்தாளிகள் வருகைன்னு போட்டிருக்கு. நீங்க வந்து நிக்கிறீங்க. வாங்க. அவனே ஜோக்கடிச்சு அவனே சிரிச்சுக்கிறான். மூஞ்சிய பாரு மூஞ்சிய. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். சர்ச்சு முறைப்படி கேட்கிறேன், நீங்க இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? சம்மதம். மாலையெல்லாம் ஒண்ணு கொண்டு வரலையா? இல்ல அக்கா வாங்க போயிருக்காங்க இப்ப வந்து. போட்டோகிராஃபர். வாங்கண்ணா. ஹலோ. ஹலோ கௌசல்யா. ஹலோ. ஹலோ சார். அக்காங்க. ஹலோ. ஹலோ. உங்களுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? சம்மதம். அவர் என்ன கேட்டுட்டு ரெஜிஸ்டர் எடுத்து கொடுங்க. ரெஜிஸ்டர் எங்க? கொடுங்க, கையெழுத்து போடுறேன். கையெழுத்து போடியா. இந்தாங்க. வாயா போயா. போடியா. சார் நல்ல ஸ்மைல் கொடுங்க சார். இந்த ஸ்மைல். ஏய் போட்டோகிராஃபர் ப்ளீஸ். மாப்பிள்ளை கொஞ்சம் கிட்ட வாங்க சார். ஸ்டாப் இட். இனஃப். ஏங்க டென்ஷன் ஆறீங்க? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் அண்ணா. வெயிட் 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 வெயிட். என்ன சென்டிமெண்டா? இதெல்லாம் முறைப்படி நடக்கிற கல்யாணத்துக்கு தான். கேட்டு திறந்தே இருக்கு, நடைய கட்டலாம். நவர்றி ஆரத்தி எடுக்கிறானா? கோவம் இருக்கதான் செய்யும். அவர் இதை எதிர்பார்க்கல இல்லையா? நீ உள்ள போமா. போக போக எல்லாம் சரியா போயிடும். என்னை பத்தி நீ கவலைப்படாத கௌசல்யா. எனக்கு தான் ஆசிரமா இருக்கே. நான் போய் என் ஆசிரம் வேலை கவனிச்சுக்கிறேன். நீ வலது கால் வச்சு உள்ள போமா. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க, தொடாத தொடாத. நான் தப்பா நடந்துக்கிட்டேனா? என்னைக்கு கரெக்டா நடந்திருக்க, இன்னைக்கு தப்பா நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்க, நீங்க எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். எங்க நீங்க என்ன விட்டுருவீங்களோ நான் பயந்துட்டேன். மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மன்னிப்பா? உனக்கு மன்னிப்பே கிடையாது. வாழ்க்கை வாழ்க்கை பூரா நீ கஷ்டப்பட போற. சபிக்கிற. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரோடு பக்கம் கூட என்ன போனது கிடையாது. அவ்வளவு பயம். என்ன அவ்வளவு பத்திரிகை உட்கார வச்சு கை கட்ட வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. கர்மம். என் இமேஜ் மானம் எல்லாம் போச்சு. இந்த பாரு, இனிமேதான் இந்த உண்மையான ரமேஷை பார்க்க போறேன். முழிக்காதே. கிளின்டன் மாதிரி ஆகிட்டேடி. பெரிய மோனிகா நினைப்போ. முதல்ல இந்த அசிங்கத்தெல்லாம் பிச்சு எறியணும்.
என்ன பாக்குற? Get out. I say get out. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाका ஐயா ஐயா யோ, யாரு நீ? யார் உன்னை உள்ள விடுது? ராணி எங்க? எனக்கு தெரியாதுங்க ஐயா, நான் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தேன். ஐயா எந்திரிச்ச உடனே காப்பி கொடுக்க சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன். போயா, நீ சொல்றல போயா. கணாதம் கௌசல்யா, கௌசல்யா. வந்துட்டேங்க. யார் அந்த மீசக்காரக்காரன்? ராணி எங்க? இனிமே இந்த வீட்ல என்ன தவிர வேற எந்த பொம்பளையும் இருக்க கூடாது. எல்லாமே ஆம்பளைங்க தான். இனிமே இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை கூட வரக்கூடாது. And that's my order. This is too much. 2 மச்சோ 3 மச்சோ 4 மச்சோ எனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுவேன். ஓகே. யா யா ஐயோ. என்ன புடவையா இருக்கு? கௌசல்யா, என்ன? என் ட்ரெஸ் எல்லாம் எங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இனிமே நீங்க டெய்லி போடுற Dress நான் தான் எடுத்து வைப்பேன். அதுதான் நீங்க போடணும். எல்லாம் என் நேரம். ஓ. கௌசல்யா, கௌசல்யா, என்னங்க ஏன் கத்துறீங்க? இருக்கிறது ஒரு போன், எதுக்காக இவ்வளவு பேரலல் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்க? அது இவ்வளவு பெரிய வீட்ல நான் ஹால் இல்ல கிச்சன்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து நான் ஓடி வந்து எடுக்கிறதுக்குள்ள போன் நின்னு போயிடும். அதனால ஹால்ல ஒரு போன், இந்த ரூம்ல ஒரு 4-5 டெலிபோன், கிச்சன்ல ஒரு போன், பெட்ரூம்ல ஒரு போன். ஏன் பாத்ரூம்ல இருக்க வேண்டியதானே? வச்சிருக்கேன், நீங்க பாக்கலையா? ஐயோ, இல்ல கன்வீனியன்ட்டா இருக்கும் தான் வச்சேன். உனக்கு லூசுக்கு பிடிச்சிருச்சா? இத பார். ஹலோ ஹலோ ரமேஷ். இல்லங்க, அவரு அமெரிக்கா போயிருக்காரு. ஆமா, 1 மாசம் கழிச்சு தான் வருவாரு. ஓகே, பை. ஷிட். அது சார், இதுல ஒரு கையெழுத்து. கையெழுத்து போடியா? Get out. சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ, Yes, what do you want? இன்டர்வியூக்கு. இன்டர்வியூவா? ஹலோ. ஹலோ சார். யார் இந்த லேடி? என்ன இன்டர்வியூ இது? சார் மார்க்கெட்டிங் டிவிஷன் சார். மார்க்கெட்டிங்? Yes, sir. Oh, one second. எஸ் சார். Hold on. ஹலோ. ஹாய் ரமேஷ், கணேஷ் பேசுறேன்டா. சொல்லு. என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்லடா, ஒரே கோல்டு, அதான். அதுக்கு தான் டானிக் அனுப்பிச்சிருக்கேனே. குறைந்த விலையில் நிறைந்த சலுகை. இந்நேரம் உன்னை வந்து பாத்துருப்பாள. விட்டுறாத, கப்புனு புடிச்சுக்க. பார்ட்டி சிங்க் ஆகும்டா. Sit down. அப்போ ஈவினிங் மீட் பண்ணுமா? ஓகேடா, we will meet at the same place. Okay. Okay? Yeah. Bye. Okay, bye. You are appointed. சந்தோஷம்டா மச்சான். கங்க்ராச்சுலேஷன். போடா. ஹே, அதான் குடும்பஸ்தன் ஆயிட்டல்ல? ஆமா, நான் வருஷ கணக்கா தினம் கிடந்தேன் பாரு, எப்ப குடும்பஸ்தன் ஆகணும்னு. போடா. என்னடா மச்சான், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள சலிச்சுக்கிற? டேய், கல்யாணம் ஆன போய் வெறுத்து போச்சுடா. எல்லா இடத்துலயும் பொண்ணுங்களுக்கு தான் கட்டாய கல்யாணம் நடக்கும், ஆனா எனக்கு ஷிட். 5 வருஷம் இல்லடா லவ் பண்ண மச்சான். இப்படி கல்யாணம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா
நான் அவளை லவ்வே பண்ணிருக்க மாட்டேன்டா. எல்லாம் என் தலையெழுத்து. அவ எனக்கு 144 போடுறாடா. அவ 144, 244, 344 எது வேணா போட்டுமே. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? லைஃபை என்ஜாய் பண்ற மச்சான். எப்படிடா முடியும்? வீட்ல ராமனாரு, வெளியில கிருஷ்ணனா வாழு. ఓహో ఇంట్లో రాముడు బయట్లో కృష్ణుడు బ్రహ్మాండ సూపరుడా. எஸ் அதேதான். டேய் நண்பா, எந்த ஒரு பொண்ணுமே தான் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டாடா. அப்படிங்கிற அது வீட்ல இருக்கும்போது பொண்டாட்டியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு, வெளியே போகும்போது தூக்கி போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா தலையில தூக்கி வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிள்டா மச்சான். உன் சந்தோஷம் உன் கையில தான் இருக்கு. என்ன கடையிலேயே விக்குது சந்தோஷம்? நடிடா மச்சான். இது எப்படிடா? நான் சொல்லி தரேன் கேளு. உனக்கா நடிக்க தெரியாது? ஓகே, நீ ஜமாயிடா கண்ணா. Cheers. 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 யார் அது? என் பொண்டாட்டி. பேசு பேசு. ஹலோ. எவ்வளவு நேரமா உங்க கூட பேசணும்னு ட்ரை பண்றேன். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ண நீங்க இல்ல. எங்க இருக்கீங்க இப்போ? டார்லிங், நான் ஒரு ஃப்ரெண்டோட மீட்டிங்ல இருக்கேன். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டியா? எது? ஓஹோ, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? ஒரு நிமிஷம். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். என் பேர் கணேஷ். ஓஹோ, ஹலோ. எப்படியோ என் ஃப்ரெண்ட போலீஸ் ஸ்டேஷன் வரை கூட்டு போய் அவக்களப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க? எப்ப வேணாலும் நீங்க வீட்டுக்கு வாங்க ஒரு நாளைக்கு. கண்டிப்பா வரங்க. இதோ ஒரு நிமிஷம் ரமேஷ் கொடுக்குறேன். இப்ப நம்பிக்கை வந்துச்சா? கௌஸ். எஸ் டார்லிங். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. நிஜமா? நான் வரேன் வீட்டுக்கு. ஓகே. ரெடியா இரு. பை. என்னங்க காஃபி? போன்ல என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னங்க விஷயம்? ஆமா கௌசல்யா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துரு. ஐ அப்பாலஜைஸ் டு யூ. இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லபடியா இருக்கட்டும். இன்னையிலிருந்து சந்தோஷமான ஒரு ஒரு புது வாழ்க்கை தொடங்குவோம். ஓகே, சரி. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு. நாம எங்க வெளியே போலாம். இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. அந்த பிங்க் கலர் சாரி ரொம்ப நல்லா இருக்கும். கட்டி விட்டுமா? என்ன விழுங்க, யார பார்க்க போறாங்க? சாரி கட்ட ஹெல்ப் காவாலா? குரு, ஹே குரு, உனக்கு பெரிய பட்டமே கொடுக்க போறேன். ஐடியா திலகம். என்ன என்ன விஷயம்? வீட்ல ராம, வெளியில கிருஷ்ணா. எப்படி? வெரி குட். அது சரி, குருதட்சணை எப்ப கொடுக்க போற? பார்ட்டி தானே, பின்னிட்டா போச்சு. பின்ன உங்ககிட்ட வேற என்ன கேட்க போற? அட உங்க அக்கா மக்கா. ஏய், இவ்வளவு பார்ட்டியை வச்சுக்கிட்டு என்கிட்ட பார்ட்டி கேக்குற நீ? டேய், அவங்க எல்லாம் பார்ட்டி இல்லடா, மாடல்ஸ்ரா. கணேஷ், உனக்கு பர்சனல் பிஏக்கு இவ்வளவு பேர் செலக்ட் பண்ற நீ? டேய், பர்சனல் பிஏல இல்ல, நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ மார்க்கெட்டிங் பண்றதுக்காக மாடல்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் நல்லா இருக்கோ இல்லையோ, சொல்ற ஆள் நல்லா இருந்தா போதும், நம்ம ஜனங்க சொல்லு விட்டுட்டே வாங்கிடுவாங்க. எனக்கே இப்ப சொல்லு வருது. யாரை செலக்ட் பண்ணிக்க நீ? மச்சான், நீயே ஒரு ஆளை செலக்ட் பண்ண. நான் செலக்ட் பண்ணுமா? எல்லாரும் செலக்ட் பண்ணிடுவேன். நான் ரொம்ப வீக்னஸ் ஆச்சு அதுல. பண்ணு மச்சான். இது எப்படி? அது வேஸ்டடா. நல்லா வேஸ்ட். அப்போ இது இத வேணா கன்சிடர் பண்ணலாம். வெரி லிஸ்ட். ஆர்ஏசி ஆனாலும் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படியா? ஆமா. ஓகே மச்சான். மச்சான், குளுங்க குளுங்க சிரிக்கும் சிரிக்கும் இவ்வளவு ஒரு பாப்பா மச்சான். எப்படி கன்ஃபார்ம் பண்ணு மச்சான்? பெருசு மச்சான். ரிஜெக்டட். ரொம்ப பெருசு. ஓரமா தூக்கி போடு. எப்பறா இவளுங்க எல்லாம் போட்டோ எடுக்கறாங்க? எந்த தைரியத்துல எடுக்கறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அப்ப இங்க வை. வேண்டாம். ஏய் மச்சான், மச்சான் இது மட்டும் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிரு மச்சான், ப்ளீஸ் மச்சான். டேய் மச்சான், உனக்கு ஆப்டான ஃபிகர்ரா.
ட்ரை பண்ணடா. ஒர்க் அவுட் ஆகுங்கிற மச்சான் மச்சான் எப்படி மச்சான் அது எப்படி அப்ரோச் பண்றதுடா ப்ளீஸ் சொல்லி கொடுறா ப்ளீஸ் எனக்கு ஒன்றும் தெரியாதுடா நீ தானே எல்லாம் ஐடியா தானே? ஷீ இஸ் எ மாடல், யூ ஆர் எ போட்டோகிராஃபர். நீட் ராஜ் குரு வாங்க பாத்து வாங்க ஒயர் தடிக்கிற போது. நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நீங்க தான் எனக்கு குரு. எனக்கு இத பத்தில ஒண்ணும் தெரியாது. நான் ஒரு மேட்டர் ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் ஒர்க் அவுட் எக்ஸ்சேஞ்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 4 கேமரா கிஃப்டா கொடுப்பேன். நோ ப்ராப்ளம். ஓகே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஏதாவது ஸ்பாட்ல தப்பு பண்ண இல்ல கண்டுக்காதீங்க. நோ ப்ராப்ளம். நான் தான் இப்போ சீஃப், நீங்க அசிஸ்டன்ட். ஓகே நோ ப்ராப்ளம். மேம் excuse me ma'am. Hi. Hi, how are you? Fine. I'm Rami. Everyone calls me Stills Rami. Okay. Neat. By the way, what's your height? 5.2. Oh, lovely, lovely. Height பத்தி ஒண்ணும் இல்ல. The figure, no? I like that. I like it very much. Okay. Okay, la, shall we start la? Oh, sure. Raj, நோ ப்ராப்ளம் சார். தெரியுதுப்பா. இப்படி இல்ல, இப்படி. I know. I'm trying to see both sides. The beauty, yes. Come on. Oh, yeah, you look like Singapore Airlines air hostess. Huh? Okay, nice. That's nice. Beautiful eyes. Yeah, I like that. Shall we start the photo session, please? Oh, yeah. Okay, move little. Yes, look there. Yeah, okay. நோ ப்ராப்ளம். அதான் சார் ஃபிளாஷ். Flash. கண்ணு அப்படியே ஒரு மாதிரி blur ஆகி. I have seen many flashes. Ready? Okay. அப்படி அதான் அவ்வளவுதான். அப்படி just don't move. I like that. Okay, I like the pose. Yes. Sorry. It's okay. Very slippery flooring. Yeah. Aha. Super. Oh. No. இந்த கையில just keep this. Shall I touch? Yes. Look there. Mama. வேணா. நோ ப்ராப்ளம் சார். Excuse me. ராஜ் தொழில கவனம். Okay, ready? Yes. What is it in the lip? இங்க leftல. Wait, I'll come. What color is it? Oh, yes. I'll get a beautiful gift from London. Okay. Raj. No, Raj. நோ ப்ராப்ளம். I'm professional. Okay. செய்யும் தொழிலே தெய்வம். இந்த ஹேர் கொஞ்சம் ஹேர். Oh la. Okay. Shall we go for take? Yes. Flash அடிக்காத. கண்ணு தெரிய மாட்டேங்குது. லைட் வராம ஃபிளாஷ் அடி. நான் சொல்லும்போது அடிப்போ. ரெடி? அடேங்கப்பா. வா. ஐயோ. Shall I go for a low angle? Yeah, that's nice. That's beautiful. ஐயோ. இது கண்டிப்பா ப்ராப்ளம் தான். That's it. No. What? No. This is too much, Mr. Rami. Stills Rami. Yeah. லைட்டிங்ல நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க போல இருக்கு. தொழில்னு வந்துட்டா நான் என்ன ஏரியாமலே இன்வால்வ் ஆயிடுவேன். ஆமாமா எல்லாம் ஓகே. பட் கேமரால ஃபிலிம் போட மறந்துட்டீங்களே. Yes. Raj film. This is called film. Yes, film. Yes, film. Yes. எனக்கு தெரியுங்க. நீங்க போட்டோகிராஃபர் இல்ல. உங்க ப்ரொஃபஷனல் வேற. பக்கத்துல நிக்கிறாரே அவர்தான் போட்டோகிராஃபர். நான் அவர்கிட்ட மாடலிங்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். அவரை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எப்படி பண்ணீங்க? ஏன் ராஜ் உன்னை கூட்டே வந்துடக்கூடாதுயா. நோ ப்ராப்ளம். எல்லாம் உங்களுக்காக தாங்க. யூ see என்னோட ஃப்ரெண்டு தான் உங்க போட்டோவை காட்டி நீங்க எனக்கு ரொம்ப ஆப்டா இருப்பீங்கன்னு சொன்னா. உங்க போட்டோவை பார்த்ததுல இருந்து எனக்கு என்னமோ திடீர்னு அப்படியே பிளாஷஸா வந்துட்டு இருக்குங்க. பட்டர்ஃபிளைஸா பறக்குதுங்க. நான் ஆயிரக்கணக்கான பொண்ணுங்களை டெய்லி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆனா யாரும் என்ன இந்த மாதிரி சலனப்படுத்தினது இல்ல. உங்க போட்டோ பார்த்த உடனே எனக்கு லைஃப்ல தொலைஞ்சு போனதெல்லாம் அப்படியே திரும்ப கிடைச்ச மாதிரி இல்ல. அப்படியே மனசு ஹான் ஆயிடுச்சுங்க. உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும், உங்களோட பழகணுன்றதுக்காக தான் இந்த செட்டப் எல்லாமே. இந்த போட்டோ எடுத்தது, இந்த ஃபிளாஷ் அடிச்சதெல்லாம் செட்டப்பா இருக்கலாங்க. ஆனா
என் மனசு செட்டப் இல்லைங்க. நான் அடிமையானது நிஜம். ஆனா நான் அதிர்ஷ்டசாலியா இல்ல சபிக்கப்பட்டவனான்னு உங்க முடிவுல தாங்க இருக்கு. எஸ் மாயா, எஸ். ஆமா, பூஜைன்னு அவ்வளவு பலமா இருக்கு. முதல் நாள் அரை மணி நேரத்துக்கு மேல பண்றீங்க. நான் எதுலயுமே இன்வால்வ் ஆக மாட்டேன். அப்படி இன்வால்வ் ஆயிட்டேன்னு வச்சுக்க, அந்த பகவானே வந்தாலும் என்ன பிரிக்க முடியாது. ஓ, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாத. ஓம் ஓம். ஓகே, டபுள் ஓகே. ஹாய் டா. ஹாய் போட்டோகிராஃபர். யா, how are you? என்ன பண்றீங்க? ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன். ஐயோ, குட் ஜோக் யார். அப்படியா? ஜோக் இல்ல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும் ஓவியனா இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே நிக்க வச்சுல. நிக்க வச்சு? ட்ரெஸ்ஸோட தான்ப்பா. ஆமா, ஐம் சாரிடா, ஒன்னுட்டு உங்களை. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. அப்படியே உன்னை அழகா பெயிண்ட் பண்ணி, ஆமா, என்னோட பெட்ரூம்ல மாட்டி வச்சுப்பேன்டா. ரியலி? நான் சராசரி மனுஷனா இருந்த பரவாயில்ல டாலு. ஐ வாண்ட் எஸ் 10 lakhs worth of goods வந்து நான் அனுப்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் வந்து பணம் அனுப்பலன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் திஸ்? See, actually I am a dedicated businessman. You should understand that. Okay. You listen to me yaar. 10 lakhs worth of DD. எனக்கு DD தான் முக்கியம். என்ன கேடின்னு சொல்றீங்க? வாட்ஸ் ராங் வித் யூ? DD வரலனா தெருக்கோடி. என்ன பேசுறீங்க ரமேஷ்? ஐ அம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. The money market ரொம்ப டல்லு தான் ஆல் ஓவர் இந்தியா. 50 lakhs worth. ஓகே, ரெடி. ஆமா. ஓகே ஓகே, I'll talk to you later. Send a fax. Okay, bye. கண்ணு கண்ணு, பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கேன் பிசினஸ்ல. யாரால தெரியுமா? என்னாலங்கிறியா? இல்ல, ஒன்னாலதான். ஏன் சொல்லு? நீ வந்த நேரம் அதிர்ஷ்டம் அப்படியே பின்னுது. நாம எங்க போறோம்? நாட் இன் இந்தியா, சம்வேர் இன் ஃபாரின்ல போய் அப்படியே செட்டில் ஆயிடுவோம் நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ். டு பி ஃப்ராங்க், இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நிஜமா சொல்றேன்டா, நிஜமா. 5 years நம்ம கல்யாணத்தை ஏன் இப்படி தள்ளி போட்டோம்னு இப்ப நினைச்சு ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே, இன்னைக்கு சமையல் மேல் எதுவும் வேண்டாம். டேக் a wash. We are going out, have dinner. From there we are going to movie. Okay? ஓகே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். குளிச்சுக்குன்னு தொடச்சிக்கலாம், தொடச்சிக்குன்னு குளிச்சுக்கலாம். யார் பேசுறீங்க? டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு 494 ல இருந்து கால் யா, வந்துச்சு. 4941505 ல இருந்து கால் வந்தது. யார் பேசுனாங்க? மிஸ்டர் ரமேஷ் பேசுனாங்க.
என்ன ரெடியா கோ வா யூ சீட் யூ bloody fraud முன்னாடி ஒன்னு பண்ணிட்டு பின்னாடி ஒன்னு பண்றியா என்ன ஏமாத்த பாக்குறியா எங்க போறேன்னு இதை விட எங்க போற யார்கிட்ட பேசிட்டு இருந்த நான் அத ஐயோ ரீடைல் போட்டு கண்டுபிடிச்சிட்டேன் யார் அவ கல்யாணத்துக்கு அப்புறமா திருந்துவேன்னு பார்த்தா நீ திருந்த மாட்ட என்ன ஏமாத்தல மட்டும் நினைச்சிடாத ஞாபகம் வச்சுக்கோ சரியா உனக்கு கல்யாணம் கேடு ஐயோ ஐயோ no please நல்ல ஞாபகம் வச்சுக்கோ என்ன நீ அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது என்னை விட்டு நீ ஓடி போக முடியாது என் பொண்டாட்டிக்காக நான் இவ்வளவு மருந்து வாங்கிட்டு போறேன் பார் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் லிவர் ப்ராப்ளம் இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு நடுவுலையும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன் ஏன் Stop it. இதெல்லாம் 20 years back பதி பத்னி और वो ஹிந்தி படத்துல சஞ்சீவ் குமார் பண்ணிட்டாரு. ஐயோ நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன கல்யாணம் ஆயிடுச்சு வைஃப் சிக்கு அவளால மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன் எனக்கு நிம்மதி இல்ல அதானே சொல்ல வரீங்க சாதாரணமா பொய் சொல்ற இந்த வாயில இப்ப பொய்யே வர மாட்டேங்குது திருப்பி ஏன் இன்னொரு பொய் சொல்றீங்க இதெல்லாம் ப்ரீ பிளான்ட் இல்ல எல்லாம் சூழ்நிலை கல்யாணங்கிறது தேவையில்லாத ஒரு பைண்டிங் கல்யாணம் நீச்சல் தெரியாம கடல்ல குதிக்கிற மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துக்கிறது தான் கல்யாணம் எனக்கு தண்டனை அனுபவிக்கிறதுல விருப்பமே இல்ல யூ see மிஸ்டர் ரமேஷ் லவ் பண்றதுக்கே நமக்கு ஆயில் பத்தாது லவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க எப்படி மனசு வந்தது I see me in you. Oh my God. போதும் மாயா போதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன நானே முதல் முறையா பாத்துக்கிறேன் ரமேஷ் பின்றடா என் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ அப்படியே படிக்கிற என்ன ஆச்சரியமா பாக்குற எனக்கு கல்யாணம் பந்தமா படலமா ஒரு பாரமா தான் பட்டது இன்ஃபேக்ட் என் கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட் தான் அந்த ஆக்சிடென்ட்ல போன உயிர் இப்போ உன்னை பார்த்ததும் மறுபடியும் வந்துருச்சு மாயா I am a very lucky man உன்னை லேட்டா சந்திச்சிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு மாயா அப்போ முன்னாடியே பார்த்திருந்தா ஐயோ என் வாழ்க்கை தடம் புரண்டு இருக்காதேம்மா அந்த பேய் என்ன பிடிச்சிருக்காது அப்போ நீங்க பேயின்னு சொன்னது விடு மாயா விடு நான் பேர சொல்ல கூட விரும்பல எனவே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகே we may have arrived by different ship but we are in the same boat now அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா எதை लव प्यार प्रेम ओ हमें तो माके बाले बाशु हाँ ఏమంటి అలా నవ్వుతున్నావు నవ్వు How are you? Fine. Cows? வெற்றி 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 என்ன ஆச்சு எஸ் நம்மோட ப்ராடக்ட் இருக்கு லிப்ஸ்டிக் அது ISO 9002 ஸ்டாண்டர்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓகே எல்லாம் யாரால தெரியுமா இந்த மகாலட்சுமினால போதும் மத்தியானம் ஆபீஸ்க்கு போன் நோ 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 நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த மகாலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்கு ஏய் நான் உன்னை ஏதாவது திட்டேன்னு வச்சுக்கா ஏதோ ஒரு மூட்ல உன்னை அப்படி இப்படி சத்தம் போட்டேன்னு வச்சுக்கா அதுக்காக நீ அழக்கூடாது அப்படி அழுதுன்னு வச்சுக்கோ அந்த அதிர்ஷ்டம் அந்த அழுகிலே கரைஞ்சு போயிடும் ஆமா என்ன டின்னர்
என்ன டின்னர் வேணும் உங்களுக்கு? ம்? அஷடு நான் கேக்குறது வேற டின்னர். நான் கேக்குறது வேற டின்னர். ஐ வாண்ட் பல்லுடா. ம். ம், ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க. மதியானம் நான் ஃபோன் பண்ணிருந்தேன், உங்க ஆபீஸ்ல நீங்க இல்லையே. எங்க போயிருந்தீங்க? பிசினஸ்னா 4 இடத்துக்கு போகணும் வரணும். அது வந்து பிசினஸ்ல வந்து இல்ல, அவன் என்னை எப்படியாவது ட்ரை பண்ணி கட் பண்ண பார்த்தான். நான் விடுவேனா? பின்னிட்டான் ரமேஷ, பின்னிட்டான். டீல முடிச்சிட்டானே. யாரால? ஒன்னால. என்ன முடிச்சீங்க? பிசினஸ். ஓகே. என்னங்க நிஜமாவே நான் உங்களுக்கு மகாலட்சுமியா? மகாலட்சுமி மட்டும் இல்ல, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி. சம்டைம்ஸ் நான் வீரலட்சுமி கூட. மறக்க முடியுமா? டிஃபரெண்ட் ஆங்கிள் போட்டோகிராஃப்ஸ் அப்படியே அடக்க கொடுக்குமா கையை கட்டி பத்திரிகையாளர்கள். மறக்க முடியுமா? டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ. ஹலோ ஹலோ ஹலோ, யா ரமேஷ் இருக்காரா? இல்லைங்க, எங்க போனாரு? வெளில போயிருக்காரேன். எப்ப போனாரு? இப்பதான். போட்டோ போட்டோ ஒரு கேடு. இந்த மனுஷன் திருத்த மாட்டோம். கீதா, சாரதா, நித்யா, சீமா, உனக்கு இருக்குடா. ஹலோ ஹலோ ഹലോ, യെസ് രമേശ് இருக்காரா? ഇല്ലല്ലോ, പുറത്തു പോയല്ലോ. എത്ര മണിക്ക്? ഇപ്പഴാ പോയത്. ஹலோ ஹலோ, நித்யா பேசுறீங்களா? हाँ बोलिए. அங்க ரமேஷ் வந்திருக்காராங்க? कल तो आए थे. இன்னைக்கு? पता नहीं. आप कौन बोल रहे हैं? மார்க்கெட் கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. ஆட் எல்லாம் நிறைய கமிட் ஆயிருக்கு. நீ ஒரு 10 லட்சம் போட்டேன்னு வச்சுக்கோ, நான் ஒரு 5 லட்சம் போட்டேன்னா மேட்டர் ஓவர். மெட்டீரியல்லாம் இப்ப ரெடியா இருக்கு. ஓகேன்னு சொன்னா இப்ப ஆரம்பிச்சிடலாம். எந்த மெட்டீரியல்? அந்த மெட்டீரியலா? ஏய் ரமேஷ், you scoundrel, you cheat, how can you do this to me? என்ன சொன்னாலும் மாறவே மாட்டியா நீ? நீ எப்படி பண்ற? ப்ளீஸ் கீப் குவைட். Why should I keep quiet? I'm asking. பாத்தியா பாத்தியா, how disgusting you are. எக்ஸ்கியூஸ் மீ, if you don't mind, we'll meet. You know what kind of friend you have? மூஞ்ச பார்த்தா தெரியல. பொண்டாட்டிக்கிட்ட
ஏன் இப்படி கத்துற? கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? சார் Get out! Get out! யாரு இவ? தெரியாது. ஆஹா, பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனது யாருன்னு தெரியுதா? அதுக்கு என்ன இப்போ? என்ன போவா? உங்களுக்காக நான் ஒருத்தி வீட்டுல காத்துட்டு இருக்கேன். என்ன விட்டு கண்ணோட சுத்திட்டு இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்க என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. நான் என்ன இஷ்டப்பட்ட உன் கழுத்து தாலி கட்டினேன்? நீ உங்க அக்காவும் சேர்ந்து வலுக்கட்டாயம் மேல கட்ட வச்சீங்க. ஆமா, கட்ட வச்சோம். எதுக்காக கட்ட வச்சோம்? ஊர்ல எனக்கு வேற எந்த மாப்பிளையும் கிடைக்க மாட்டாங்கண்ணா. உங்க மேல அன்பு வச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக கண் எதிரில உங்களை இன்னொரு பொண்ணோட பார்த்தும் கூட அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவது மாறுவீங்கன்னு பார்த்தா மாறவே இல்ல. டெய்லி ஒவ்வொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? உங்களை தட்டி கேட்க யாரும் இல்லன்னு நினைக்காதீங்க. எனக்கு நான் ஒருத்தையே போதும். உங்க பொம்பளை பொறுக்கித்தனத்துக்கு எல்லாம் முடிவு கட்டாம விட மாட்டேன் நானு. என்னடி பண்ணுவேன்? நான் நிறுத்தலனா என்ன பண்ணுவேன்? மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை கெட்டுடும். பின்னிடுவேன். பின்னி ஜாக்கிரதை. ரமேஷ், எழுந்திருக்காதீங்க ரமேஷ். நான் சண்டை போட வரல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லைங்க. உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு இன்னொருத்தி வர்றதையோ இல்ல நீங்க இன்னொருத்தி கிட்ட அன்பு காட்டுறதையோ தாங்கிக்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்க நான் எவ்வளவு பொசசிவ்னு. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நான் அப்படி நடந்துக்கிறேங்க. ப்ளீஸ், நான் தப்பா இருந்தா திருத்திக்கிறேங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட்டு ரொம்ப தூரமா விலகிட்டீங்க. எங்க என் கண் பார்வை விட்டு மறைஞ்சிருவீங்களோன்னு தோணுது. புருஷனோட அன்பை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன சொத்து சுகம் வேணும்? திரும்ப என்கிட்ட வந்துருங்க ரமேஷ், ப்ளீஸ். ரமேஷ், ஏன்டா டல்லா இருக்க? அதை ஏன் கேக்குற? வாழ்க்கை வெறுத்து போச்சு. அவ்வளவு டார்ச்சரா? டார்ச்சர்னு தனியா உண்டடா. அவளே ஒரு டார்ச்சர். என்னோட மொத்த சொத்தை விட்டு கொடுத்துறேன். அவ என்னை விட்டு போனா போதும். இனிமே வாழ்க்கையில அவ இருக்கக்கூடாது. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெறிச்சு வெறிச்சு பாக்குறா. தூங்குறாளா, முழிச்சிட்டு இருக்காளா, இல்ல சுயநோட இருக்காளா, ஒண்ணுமே புரியலடா. விட்டுட்டு ஓடிடலாமான் இருக்கு. கணேஷ், மாயா என் லைஃப்ல ஒரு பார்ட்டாவே ஆயிட்டாடா. அவதான் உலகம். நீ ஏன்டா மச்சான் ஓடணும்? கௌசல்யாவை ஓட்டி விட்டுடு. என்னடா கணேஷ், புரியுற மாதிரி சொல்லு. பொண்டாட்டிங்கிறவ சட்டையை கழட்டி மாத்துற மாதிரி இந்த சட்டை உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு வேற சட்டை மாத்திக்க. இந்த பஸ்லனா இன்னொரு பஸ் அனுப்பிச்சிரு. ரொம்ப ஈஸி மேட்ரு. எங்கடா அனுப்புறது? எப்படி அனுப்புறது? உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் விடு. அவ்வளவுதான். நீ பைத்தியம்னு சொல்றல, முழு பைத்தியம் கன்ஃபார்ம் பண்ணிடு. உனக்கு விடுதல்ல.
தேங்க்ஸ்டா. தேங்க்யூ வெரி மச். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். எங்க வீட்டுல ஒரு கொலை நடந்துச்சு சார். 3 பேர் வந்து எங்க வீட்டு வேலைக்காரனை கொன்னுட்டாங்க சார். ப்ளீஸ் சார், எங்க வீட்டுக்கார கூட இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். அட்ரஸ் என்ன? ஆமா, நம்பர் 34 சாந்தம் ஹை ரோட். சார் சீக்கிரம் வாங்க சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே வரோம். நீங்க அந்த ஆளுங்களை பாத்தீங்களா? நான் நல்லா பார்த்தேன் இன்ஸ்பெக்டர் சார். எப்படி இருந்தாங்க? நல்லா கண்ணங்கரேன்னு இருந்தான். நேரா போய் இடது பக்கம் திருப்பி பாருங்களேன். பாத்து வாங்க. நீங்களும் வாங்கம்மா. எங்க? இங்கதான் இன்ஸ்பெக்டர். வாங்க வாங்க. திடீர்னு சத்தம் கேட்டு எந்திரிச்சுனா யாரோ 3 பேர் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. உள்ள எங்க வேலைக்காரர் இருந்தானா, அவங்க கிட்ட சாவி கேட்டாங்களா, அந்த ஆள் குடுக்கலன்னு சொல்லி அடிச்சு போட்டாங்க. திடீர்னு கத்தி எடுத்து குத்திட்டாங்க இன்ஸ்பெக்டர். அப்புறம் எந்த ரூம்ல மேடம்? அந்த ரூம்ல. வந்து ரூமை காட்டுங்க. ஃபுல்லா தேடிட்டோம். எங்கம்மா? எங்க? இங்கதான் இன்ஸ்பெக்டர். இங்க எதுவும் இல்லையேம்மா. இப்பதான் நான் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். பார்த்து தானே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே. பார்த்திருந்தா இங்க தானேம்மா இருக்கணும். ஐயோ சாரி மேடம், நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஸ்பெக்டர், நான் மாடியில இருந்து வந்தேன். இங்கதான் பார்த்தேன். பார்த்தேன்னு சொல்றீங்க, இங்க எதுவும் இல்லையேம்மா. எங்க வேலைக்கான கொலை பண்ண அந்த 3 பேரையும் நான் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல. ஐயோ, இங்க பாருங்க மேடம், நீங்க ஏதோ கனவு கண்டிருப்பீங்க போல் இருக்கு. அதான் பயத்துல இப்படி குழம்பி போயிருக்கீங்க. ப்ளீஸ் போய் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வாங்கய்யா. என்ன சார் ஐ எம் வெரி வெரி சாரி இன்ஸ்பெக்டர். கொஞ்ச நாளாவே இப்படி மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கா? I see. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக நோ ப்ளீஸ் ஐ எம் சாரி. பரவாயில்ல, சாரி ஃபார் த ட்ரபிள். வரேன். தேங்க்யூ. வாங்க. வாங்கய்யா. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? உனக்கு என்னாச்சு? R2 போலீஸ் ஸ்டேஷன் இப்ப ஆள் வந்துட்டு போனாங்க. R3, R4, R5 இப்படி கண்டினியூ பண்ணலாமா? இல்லங்க நான் பார்த்து ராத்திரியில் எல்லாம் தூங்குறாங்க. போலீஸ்காரன் கேட்டு போறான், உன் ஒய்ஃபுக்கு என்ன மென்டலான்னு கேட்கறான். என் மானம் போகுது. ஐயோ இல்லங்க, நிச்சயமா நான் கண்ணால பார்த்தேன். என்ன பொடலங்காய பார்த்தேன்? உன்னோட பெரிய டார்ச்சரா போச்சு. அனாவசியமா கோவப்படாதீங்க. ஏன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கூட நீங்க சரியா நடக்கிறேன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே சரியாயிடும். நான் ஏன் இப்படி ஆன? யாரால எனக்கு இப்படி ஆச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் நீ சொன்னியே பைத்தியம் மாதிரி ஆயிட்டான்ட்டு. முழு பைத்தியமா அவளை கன்ஃபார்ம் பண்ணிடு, அப்புறம் உனக்கு விடுதலை. எல்லாம் உங்களால. இப்ப கூட நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் சரியாயிடுவேன். இல்லன்னா உங்க கண்ணு முன்னாடியே நான் பைத்தியம் ஆயிடுவேன். அதுல உங்களுக்கு சந்தோஷமா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா ரமேஷ்? டெல் மீ. வணக்கம் டாக்டர். வணக்கம். சிட் டவுன். ஆமா, உட்கார். சிட் டவுன். பார்த்து. நீங்களும் உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். ஐ எம் மிஸ்ஸஸ் ரமேஷ். அதுதான் உங்க பேரா? எஸ். இல்ல, கௌசல்யா என் பேரு. அதை விட எனக்கு மிஸ்ஸஸ் ரமேஷ்ங்கிற பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் ரமேஷ், பேஷண்ட் யாரு? இவங்க தானே? எஸ் டாக்டர். பேசுற பேச்சுல தான் தெளிவு இருக்கு டாக்டர். செய்யற இருக்குல்ல, ஐயோ டார்ச்சர் தாங்க முடியல டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அவர் மேல நான் அன்பா இருக்கேன், அதான் தப்புங்கிறாரு. இது அன்பு இல்ல டாக்டர், டார்ச்சர். டு பி ஃப்ராங்க் வித் யூ, எல்லா ஆம்பளையும் வெளியில கஷ்டப்பட்டு நிம்மதிக்காக வீட்டுக்கு போறான் டாக்டர். ஆனா நான் நிம்மதிக்காக வெளியில போறேன் டாக்டர். ராத்திரி பூரா தூங்குறதே இல்லை டாக்டர். எதையோ விரிச்சு பாக்குறா டாக்டர். தனக்குள்ளேயே பேசிக்கிறா. யாரோ தன்னை கொல்ல வர மாதிரி இருக்குன்னு அலூசினேஷன் கிரியேட் பண்ணிக்கிறா டாக்டர். அப்புறம் போனை எடுத்து ஆஹான்னு சிரிக்கிறா. ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றா. திடீர்னு யாருக்காவது போன் பண்ணி அவங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறா டாக்டர். எனக்கு நிம்மதியே போச்சு டாக்டர். அவ்வளவே டாக்டர், உங்களுக்கே போன் பண்ணி உங்களை கூட திட்டுவா டாக்டர். டூ மச் ஆஃப் சஃபரிங் டாக்டர். டாக்டர், யூ நோ சம்திங்? R2 போலீஸ் ஸ்டேஷன் இப்போ எங்க வீட்டுல தான் இருக்கு டாக்டர். எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹர். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. உயிரோட இருக்கிற வேலைக்காரனை யாரோ கொண்டுட்டதா பெண்ணாத்தி அதை என் கண்ணால பார்த்தேன் போலீஸ் சொல்லி போலீஸ் எங்க வீட்டை ரான்சாக் பண்ணிட்டாங்க டாக்டர். அசிங்கமா போச்சு. வீட்டையே ரெண்டாக்கி தேவை டாக்டர் இதெல்லாம். என்ன மிஸ்டர் ரமேஷ், இவங்க பேச்செல்லாம் தெளிவா இருக்கே. நான் பைத்தியம்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் இவர்தான் டாக்டர். பாத்தீங்களா? எத்தனை நாளா இப்படி இருக்கு? அவளுக்கு பிறந்ததுல இருந்து இருக்கும் போல இருக்கு டாக்டர். எனக்கு இப்பதான் தெரியும் டாக்டர் இவ பைத்தியம். பைத்தியம்னு சொல்லாதீங்க. ஆமா, நான் பைத்தியம் தான். உன் மேல பைத்தியம். உன்னால தான் நான் பைத்தியமான. நீ மட்டும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துருந்தானா நான் பைத்தியம் ஆயிருப்பேனா? கூல் டவுன் மிஸ்டர் ரமேஷ். ஷி இஸ் வெரி பொசசிவ். ஐ திங்க் பொசசிவா இருந்தா கொலைன்னு கல்யாணம் பண்ணுமா டாக்டர்? வேணும்னு பண்றது இல்ல மிஸ்டர் ரமேஷ். இல்ல டாக்டர், அவ அப்படித்தான். Am I correct? நோ மிஸ்டர் ரமேஷ். இதெல்லாம் உள் மனசுல இருக்கிற விஷயங்கள் வெளியே வரும்போது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஷுவர் டாக்டர், ஷுவர். ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
கோர்ஸ்னு டாக்டர் எத்தனை நாளைக்கு இந்த மருந்தை சாப்பிடணும்? மேபி 2 months or 3 months. ஷார்ட் டைமில் ஏதாவது குணமாகிற மாதிரி ஏதாவது? பார்க்கலாம். ரொம்ப வயலண்ட்டாக இருந்தாங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ப்ளீஸ் டாக்டர், முதல்ல அதை செய்யுங்க டாக்டர். அப்போதான் என்னால் கொஞ்சம் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியும். இந்த மருந்தை கொடுங்க. த்ரீ டைம்ஸ் a day, ஆ ஆஃப்டர் ஃபுட். எஸ். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, ரமேஷ் இருக்காரா? நீங்க யார் பேசுறது? நான் மிஸ்ஸஸ் ரமேஷ் பேசுறேன். நைட்ல டிஸ்டர்ப் பண்றீங்களே, டு யூ ஹேவ் எனி சென்ஸ்? நோ, ஐ டோன்ட் ஹேவ் எனி சென்ஸ். நான் அப்படிதான் பண்ணுவேன். இருக்காரா இல்லையா அதை சொல்லுங்க. நான் ரமேஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். பண்ணா பண்ணுங்க, எனக்கு என்ன. அவர் இருக்காரா இல்லையா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க இப்போ. ஷட் அப் அண்ட் கீப் த ஃபோன் டவுன். ஹலோ ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? நான் ஷீலா பேசுறேன். ஷீலாவா? ஓ நீயா? ரமேஷ், என் ரமேஷ் அங்க இருக்காரா? கூப்பிடு. போலீஸ் தான் கூப்பிடுறேன். கூப்பிடனா கூப்பிட்டுக்கோ. நீ தாண்டி என் ஹஸ்பண்ட வச்சிருக்க. எச்சி, போனை வெடி நாயே. ஸ்டூபிட். ஹலோ ஹலோ. பிச். மாத்திரை இது ஒன்று கிடைக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன், எங்கே கிடைக்குன்னு தெரியல. எங்கே டாக்டர் கிடைக்காது சொன்னீங்கன்னா? நீங்கள் சரியாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸி மேன் ஆச்சே. இல்லை டாக்டர், நான் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர், நான் பொய்யா சொல்கிறேன் டாக்டர். இது முக்கியமாக ஒன்று சொல்லணும் டாக்டர். ராத்திரி 2 மணி ஆனா டாக்டர், ஒரே ஷவுட் பண்ணி மேலே மேலே பார்த்து அப்படியே ஆன கத்துனால எனக்கு அப்படி நினச்சி படபடன்னுது எனக்கு. நீங்கள் ஏதாவது இரிட்டேட் பண்ணீங்களா? இல்லை டாக்டர், நான் ஒன்றுமே இல்லை. நான் தூங்கிட்டு இருப்பேன் டாக்டர். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தல. நீங்க எப்போ உங்களை மீட் பண்ணீங்க? அதாவது உங்க ரிலேஷன்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு 5 years டாக்டர். we were in love and இப்போதான் மேரேஜ்லாம் ஆச்சு. என்னன்னு தெரியல, ஐ திங்க் அலுசினேஷன் நினைக்கிறேன். அலுசினேஷனா? ஆமாம் டாக்டர், அலுசினேஷன். அது யாரோ வராங்க, தன்னை வந்து கத்தியால குத்த வராங்க. ரீசெண்டாக அதாவது நேற்று கூட எனக்கு கடிச்சிட்டா டாக்டர். பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.
ஆக்சுவலா அவருக்கு நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர். 5 வருஷம் டாக்டர் அவரை நான் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி அவரு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தான்னு தெரிஞ்சும் திருத்திடலான்னு நான் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன் டாக்டர். ஆனா அவர் திருந்தல. என் வாழ்க்கையே அவர் தான் நினைச்சு நான் எங்க அக்காவை விட்டுட்டு அவர் மேல உயிரியே வச்சிருந்தோம். அவர் என்னை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டார் டாக்டர். அதனால எனக்கு பைத்தியம்னு பட்டம் கட்டி இன்னைக்கு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்காரு. டு டெல் யூ த ட்ரூத், பைத்தியம் எனக்கு இல்ல டாக்டர், அவருக்கு தான் பொம்பளை பைத்தியம். உனக்கு ரத்தாபிஷேகம் செய்கிறேன். காளி, நீலி, சூளி, ஓம் கிரீம் ஜெய் வா, வா ரீம் கிரீம் ஜெய் காளி. ஓம் காளி வா, ஓம் காளி, ஓம் காளி, பிரசன்னமாக காளி, கால பைரவா, ஓம் அம்பாலிகா, உனக்கு ரத்த அபிஷேகம் செய்கிறேன். வா. ஓம் கிரீம் கிரீம் ரூம் தீம் கிரீம் கிரீம் கா. ஓம் ஓம் தீம் கிரீம் கிரீம். ஓம் ஜெய் காளி. ஓம் ஏம். ஓம் கிரீம் 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 தாயே, உனது பலியை ஏற்றுக்கொள். உனக்கு நான் ரத்தாபிஷேகம் செய்கிறேன். உன் பலியை நீ விரும்பி ஏற்றுக்கொள். ஓம் ஐம். Oh my God! Honey, ஓம்
உன் ரத்தத்தை ஏற்றுக்கொள். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் கௌசல்யா பேசுறேங்க. அத 34 சாந்தம் ஹைரோட்ல இருந்து என் வீட்ல கொலைங்க. சீக்கிரம் வாங்க. இல்ல என் வீட்டு வேலைக்காரி. இல்ல நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். நீங்க சீக்கிரம் வாங்க ப்ளீஸ், எனக்கு தான் ஆபத்து. வாங்க ப்ளீஸ். இந்த ரூம் தான் பூட்டி சாவி வச்சிருக்கேன், நீங்க போய் பாருங்க. இருங்க ரிலாக்ஸ், உட்காருங்க. யோ இங்க வாயா, நீ அங்க நில்லு. யோ நீங்க நில்லு. உள்ள ஏதாவது வெப்பன்ஸ் வச்சிருக்க போறானுங்க, ஜாக்கிரதை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்களே. ஏமா போலீஸ்காரங்கன்னா உங்களுக்கு வாட்ச்மேன் நினைப்பா? நீங்க கூப்பிட்ட உடனே நாங்க புறட்டு உடனே வந்துடணுமா? அன்னைக்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணீங்க, இங்க வந்து பார்த்தா ஒண்ணு இல்ல. இப்ப அந்த மாதிரி ஃபோன் பண்ணிருக்கீங்க, உள்ள எதுவுமே இல்லையேமா? இல்ல இன்ஸ்பெக்டர், நான் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். பார்த்தேன்னு சொல்றீங்களே, என்னத பாத்தீங்க? இந்த ரூம்ல தான். ரூம்ல தான் ஒண்ணுமே இல்லையேமா. வாங்க சார், வாங்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன இது? என்ன விளையாட்டா இருக்கா? ராத்திரி 3 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அங்க கொலை நடந்துச்சு, இங்க கொலை நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. போலீஸ்காரங்கன்னா கிண்டலா இருக்கா? நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருவேன். இன்ஸ்பெக்டர், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் ஒய்ஃப் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்ல, அதான் இப்படி பண்ணிட்டாங்க. புத்தி சுவாதீனம் இல்லன்னா டாக்டர் கிட்ட கூட்டி போங்க சார். போலீஸ்காரங்க நாங்க தான் கிடைச்சோமா? இழிச்சு வாங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இன்ஸ்பெக்டர். இனிமே இப்படி புத்தி சுவாதீனம் இல்லன்னு இப்ப நீங்க சொன்னது ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. ஓகே, இவங்களையும் கூட்டி வாங்க. உங்க வீட்ல என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. என்ன? இனிமே உங்க வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு எந்த போனும் வரக்கூடாது. ஓகே? உங்க வீட்ல இருந்து மட்டும் ஸ்டேஷனுக்கு போன் வரல சார். உங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயும் ஸ்டேஷனுக்கு போன் வருது. உங்க வைஃப் உங்களை மட்டும் டார்ச்சர் பண்ணல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஷூர் சார்.
மாயா, ஐம் சாரி. நீ இங்க இருந்து போயிடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். உட்கார். உட்காரு. ஆடி. அவள் அடிக்க நீ யார்? அவள் அடிக்க நீ யார்? நானும் போனா போதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். அவ மேல கை வைக்க நீ யார்? யார் நீ? எதுக்கு அவ மேல கை வச்ச? ச்சே, உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரியுது, பத்துக்கிட்டு எரியுது. 5 வருஷம் 5 வருஷம். ஓ மை காட், ஐ ஹேட் யூ. மாயாவை என்னால் மறக்க முடியாது. இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே அவதான். இதோட எல்லாம் முடிஞ்சது. எவ்ரிதிங் இஸ் ஓவர். செத்து தொலையடி நீ. ஏன் என்ன சாவடிக்கிற? இத பார், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஜாக்கிரதை. பைத்தியக்காரன். எஸ், நீ ஒரு பைத்தியம். இன்னொரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நீ சரியா வழிக்கு வருவ. ரமேஷ், 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 இங்க வாங்க. இது என்னடி இது? நாயா? நாயா இது? பொம்மை பொம்மை? இல்லங்க, என் பக்கத்துல தாங்க படுத்திருந்தது. நான் பார்த்தாத. ஏன்டி இரிட்டேட் பண்ற? நான் உள்ள தூங்குவானமா? மென்டல் மென்டல். நான் ஏன் பூனையா? பை எனக்கு ரமேஷ், என்ன திங்கிங்? ஆயா, போலீஸ்ல என் பொண்டாட்டி பைத்தியம்னு நான் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். இனிமே பழைய மாதிரி நான் வெளியில சுத்த முடியாது. அதே நேரத்துல உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஐ லவ் யூ சோ மச் மாயா. நீ பேசாம பர்மனண்டா என் வீட்டுக்கு செட்டில் ஆயிடா. ரமேஷ், கௌசல்யாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ கிடக்குற பைத்தியம், நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன் மாயா.
Hi, darling. Hi. Welcome to your dream house. Welcome. I'll take the bag. Come on, yeah, come. உள்ள பைத்தியம் உட்கார்ந்திருக்கும். நல்ல கேட்டுக்க. எக்காரணத்தை கொண்டும் கௌசல்யாவை மாடிக்கு அனுப்பக்கூடாது. புரியுதுல்ல? புரியுது. வா. ரமேஷ், why do you do this to me? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? சொல்லு. என்ன தவிர இந்த வீட்ல வேற எந்த பொம்பளையும் இருக்க கூடாது. உன் கூட எந்த பொம்பளையும் இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஏன் இப்படி பண்ற? ஏன்டா? என்னால முடியல. என் உடம்புல சக்தி இல்ல. ரமேஷ், மோத்தை சாப்பிட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் உடம்பே செத்து போச்சு. நீ அனுபவிப்ப ரமேஷ். தரிச்சிட சும்மா விடாது. Don't worry. ரமேஷ், She's mental. Okay. உனக்கு தான் இட்லி. என்ன வரீங்க? நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. ஏய் கௌசல்யா, கௌஸ். மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடை. பயந்துட்டியா? என்ன வேண்டாம். कौशल्या, आई लव यू. मैं तुमसे प्यार करता हूँ. I love you. I love you டா. என்ன? கேர்ஃபுல் டா. ஃபேஸ்ல மார்க் விழுது. சும்மா இருடா. நெக்லஸ் வேணும்னு சொன்னேன்ல. நெக்லஸ் தானே? வாங்கி கொடுத்தா போச்சு. வாங்கி தரேன். என்ன பிரைஸ்ல? பிரைஸ் சொல்லுங்க. சர்ப்ரைஸ். நிச்சயமா வாங்கி தருவீங்களா? டோன்ட் வரி. ஏமாத்த மாட்டீங்களே? எஸ். எப்ப வரும்? நாளைக்கு காலையில I'll give you the gift. நிச்சயமா? Beautiful necklace. பாத்து. கௌசல்யா, என்ன? ரமேஷ், what is this? கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம உள்ள வராங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல? நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் என் பெட்ரூம்ல யாரும் வரக்கூடாதுன்னு. Send her outside. ரமேஷ் ப்ளீஸ் முதல்ல வெளியே போக சொல்லுங்க. பைத்தியம் அவ இங்க வரக்கூடாது. போ சொல்லுங்க. நான் சொல்றேன். முதல்ல போ சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வெயிட். ஏய் படி வெளியே. சொல்றேன்ல. போ. அவுட். I say out. Get out. வெளியே போ. வெளியே போ. போடி. வெளியே போ. என்ன ரமேஷ்? This is too much. என்னால முடியாது ரமேஷ். I cannot tolerate. மாயா ப்ளீஸ் உட்கார். ரிலாக்ஸ்.
எழுந்திருங்க. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆகாத மாயா, விடிஞ்சவனும் பேசிக்கலாம். ப்ளீஸ் படு. ரமேஷ், கதவு திறங்க. ரமேஷ், கதவு திறங்க. ரமேஷ், 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 கோல ரமேஷ், கதவு திறங்க. ரமேஷ், ப்ளீஸ், கதவு திறங்க. ரமேஷ், அவ கிடக்குற பைத்தியக்காரி. நீங்க பாருங்க. ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா. ரமேஷ், கதவு திறங்க. ரமேஷ், ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? ரமேஷ், ஐயோ. ரமேஷ், அவ கிடக்குற பைத்தியக்காரி. நீங்க பாருங்க. ரமேஷ், கொலை ரமேஷ். ரமேஷ், ரமேஷ், கொலை. நான் போய் சொல்லல ரமேஷ். சத்தியமா சொல்றேன். ரமேஷ், கொலை. கதவு திறங்க. This is too much, Ramesh. எனக்கு பிடிக்கல. Don't talk. என்ன இது? ரமேஷ், ரமேஷ், கதவு திறங்க ரமேஷ். ரமேஷ், சீக்கிரம். ரமேஷ், 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 கொலை ரமேஷ், கொலை. நான் கீழே பார்த்தேன் ரமேஷ். ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் ரமேஷ், ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. நான் கொலையை பார்த்தேங்க. ராத்திரி நேரத்துல இப்படி ப்ளீஸ், பண்ணலாமா? ஐயோ ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. தூங்குற நேரத்துல? நான் சொல்றத நம்புங்க ரமேஷ். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் வாங்க. போறீங்கறல. வாங்க ரமேஷ், வாங்க. கௌசல்யா, ப்ளீஸ் ரமேஷ், சொல்றது நான் கொலையை பார்த்தேன். ரமேஷ் வேண்டாம். அவ சொல்றத நம்பாதீங்க. வாங்க. ப்ளீஸ் பைத்தியம், வாங்க ரமேஷ். மணி, மணி, உங்களுக்கு என்ன எதுக்கு பாரு. ரமேஷ்? பயமா இருக்கு ரமேஷ். வாங்க ரமேஷ், வாங்க. கௌசல்யா, கௌசல்யா, ஓடாத. நில்லு கௌசல்யா. கௌசல்யா, கௌசல்யா. கௌசல்யா, 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 கௌசல்யா. கௌசல்யா, கொலை நடந்ததுன்னு சொன்னியே, எங்க நடந்தது? இப்பதான் நடக்க போகுது. ஏய், என்ன சொல்ற? இந்த பைத்தியக்காரி சொன்னானே, நீங்க பின்னாடி வந்தீங்களே. உன்ன ஆமாண்டி, கல்யாண வாழ்க்கையில ஏமாந்தவங்க எல்லாருமே பைத்தியம் தான். உனக்கு எங்க புரிய போகுது அதை பத்தி? ஆமா ரமேஷ், நான் ஒரு பைத்தியம் தான். காலம் பூரா உன் கூட வாழணும்னு கனவு கண்டேனே, நான் ஒரு பைத்தியம் தான். உன்னை கனவுல மதிச்சு மனசுக்குள்ள பூஜை செஞ்சேனே, நான் ஒரு பைத்தியம் தான். நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம்
என் முந்தானே விரிச்சாரு நான் ஒரு பைத்தியம் தான். ஏன் கட்டலையே இன்னொரு பொண்ணு அனுபவிச்சுட்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்து சும்மா விட்டேனே. நான் ஒரு பைத்தியம் தான். எஸ் எஸ் ரமேஷ். கௌசல்யா வேண்டாம் கௌசல்யா ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொன்னேன் ப்ளீஸ் வேண்டாம். I'm mad. I'm mad. No, கௌசல்யா ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் கௌசல்யா ப்ளீஸ் துப்பாக்கி கீழே போட்டு ப்ளீஸ் நோ நோ கௌசல்யா. ரமேஷ் ரமேஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட போயிடாதீங்க ப்ளீஸ். நோ நோ இப்போ எப்படி இருக்கு? நான் சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணை ப்ளீஸ் ப்ளீஸ் கௌசல்யா Don't come near me. Stay back. Stay. நான் பைத்தியம் மாதிரி இருக்கேனா? கௌசல்யா அவளை சுட்டாத ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் கௌசல்யா வேண்டாம் ப்ளீஸ் Don't touch her. கௌசல்யா ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றேன் ப்ளீஸ் சொல்றல என் கண்ணு முன்னாடி அவளை தொடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அதனால இந்த அளவுக்கு வந்தது. என்ன சுட்டுடாத. சொன்ன கையெடுத்து கூப்பிடுறேன். என்னை விட்டுடு ரவி. வேணாம். என்ன கொல்லன போல இருக்குல்ல ரமேஷ். இந்த கேட்ச். ஹே ரமேஷ் அதுல புல்லட் இல்லம்மா. இப்ப துப்பாக்கில இருக்கிறது உன் கைரேக ரமேஷ். என்ன ஏமாத்தணும்னு நினைச்சு இப்ப நீ ஏமாந்துட்டல. அதான் சொல்லுவாங்க கெடுவான் கேடு நினைப்பான்னு. போலீஸ பொறுத்த வரைக்கும் இந்த கொலையை பண்ணது நீதான். இந்த முடிவை நான் ஏன் எடுத்தேன்னு தெரியுமா ரமேஷ்? என் மொத்த சொத்தையும் கொடுத்துடுற, ஆனா எனக்கு கௌசல்யா வேணான்னு கணேஷ் கிட்ட நீ சொன்னியே, அதையும் கேட்ட. என்ன முழு பைத்தியமாக்கிடுன்னு உன் ஃப்ரெண்டு கணேஷ் சொன்னானே, அதையும் கேட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்ன ஒதுக்கிட்ட. அவன் சொல்லி கொடுத்தபடி எனக்கு பைத்தியக்காரின்னு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்த. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்ப கூட எனக்கு அவ்வளவு வலி தெரியல ரமேஷ். ஆனா என்னை விட்டுட்டு போயிடுன்னு சொன்னப்பார். அந்த வலியை தன்னால் தாங்க முடியல. ரமேஷ் உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உனக்கு சுய புத்தி கிடையாது. உனக்கு சொந்தமா முடிவெடுக்க தெரியாது. இன்ஃபேக்ட் நீ என்ன காதலிச்சது கூட அடுத்தவன் கொடுத்த ஐடியா தானே. நான் முடிவெடுத்தேன் உனக்கு தண்டனை தரணும்னு. அதனாலதான் நடக்காத கொலையெல்லாம் பார்த்ததா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். போலீஸ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அரை பைத்தியம். நான் ஒரு அரை பைத்தியமோ முழு பைத்தியமோ, நான் செஞ்ச செயலுக்கெல்லாம் நீதான் பொறுப்பேத்துக்கணும். நீ வெளியில இருக்க கூடாது. அதுதான் கரெக்ட் ரமேஷ். நீ வெளியே இருக்க கூடாது. நீ திருந்தணும்னா தண்டனை அனுபவிக்கணும். அதுதான் கரெக்ட். நீ
அதான் கரெக்ட். கௌசல்யா, கௌசல்யா, நான் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. வாழ்க்கை எந்த மழைத்துளியாலும் அழிக்க முடியாத ஒரு காவியக் கோலம். கோலத்தில் புள்ளிகளை சேர்ப்பது போல் மனித வாழ்க்கையில் உறவுகள் சேர்க்கப்படுகின்றது. உனக்கு நான், எனக்கு நீ. இந்த தொடர்பு தொன்று தொட்டு வருகிறது. நம்பிக்கை தேர்தான் இவர்களை காதலுக்கு அழைத்து வந்தது. ஆனால் வாழ்க்கை சக்கரங்களோ அச்சாணி இல்லாமலேயே உருண்டோடியது. காமத்தில் வாழ்தல்ல காதல், காதலில் வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆணோடு வாழ்ந்தால்தான் வாழ்க்கை அல்ல, ஆண் நினைவிலேயே வாழ்ந்தாலும் அது வாழ்க்கைதான். தறிக்கட்டு ஓடும் காளையை கட்டி போடுவது எவ்வாறு தப்பில்லையோ அப்படித்தான் இதுவும் தவறில்லை. கௌசல்யா, நீ செய்தது சரிதான்.